விடா போலே என் பேரத்தான் மெல்லுவான். வடக்கே கேட்டு பெரிய விஷயங்கள் சாதிச்சக்கு அப்புறம் பெரிய ஹாப்பினஸ் வரும்னு யாராவது சொன்னாங்கன்னா அது உண்மையே கிடையாது. நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு பண்ணாலே அதுல கிடைக்கக்கூடிய சந்தோஷம் சொல்லவே முடியாது. அதே மாதிரிதான் நம்மளுடைய ஷோல சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப விருப்பப்பட்டு நிறைய இம்ப்ரூவ் பண்ணி உங்களை என்டர்டெயின் பண்ணணும்னு பல விஷயங்களை நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ வந்து தொடர்ந்து வாரம் பார்த்து நிறைய சப்போர்ட் நிறைய ஃபீட்பேக்ஸ் கொடுத்துட்டே வரீங்க. அந்த வரிசையில நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸும் என்ஹான்ஸ் ஆயிட்டே வராங்க. அதே மாதிரிதான் இந்த வாரமும் புதிய பரிமாணத்துல புதிய வெர்ஷனா உங்களை சந்திக்க வந்திருக்கோம். அண்ட் இது நம்மளுடைய கலக்கல் காமெடி கேங்ஸ்டர். புதிய பரிமாணம் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படின்னு புதுசா இருக்க போது கல்யாணி அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கு. அதெல்லாம் தாண்டி இந்த வாட்டி நம்மளுடைய மென்டாஸ் டீம் கேப்டன்ஸா களம் இறங்க போறாங்க. ஸோ அவங்க என்னென்ன விஷயங்கள் பண்ண இருக்காங்க அப்படின்லாம் நான் சொல்றதுக்கு முன்னாடி அவங்க நம்ம ஸ்டேஜை கூப்பிடுறோம். So let's welcome our team captain. என்ன புது ஷோ நிறைய சேஞ்சஸ் இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா இதை மட்டும் மாத்தாம அப்படியே வச்சிருக்கீங்க. மாத்தாம அப்படியே வச்சிருக்கீங்க. நீ எதையுமே மாத்தாம அப்படியே வச்சிருக்க. புதிய ஷோ போட்டா கூட கல்யாணி தான் ஆங்கரா வருவாங்க. இது வந்து பெர்ஃபார்மன்ஸோட கட்டளை. அது மொத்தத்துல எல்லாமே பழசு, நான் மட்டும் தான் புதுசு. நீயும் பழசுதான். இங்க இருக்கிறதுலயே ரொம்ப பழசு நீங்கதான். இல்ல எங்களுடைய ஷோக்கு வந்து புதுசா வந்திருக்காங்க அக்கா. அது வந்து நாங்களே அழகா சொல்லலாம்னு இருந்தோம். ஆனா அக்காவோட இன்வால்வ்மெண்ட்ல அக்காவே சொல்லிருக்காங்க. ஆமா, வெல்கம் சந்தியா. இல்லங்க புதுசா நம்ம ஷோக்கு ஒரு மென்டர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபிளான ஜோன் நம்ம தான அமைச்சு கொடுக்கணும். அந்த ஜோன் இங்க நல்லாவே இருக்கு. அப்படியே எப்பவுமே வந்தோனே உன்னை பத்தி தெரிவிக்கச்சுக்காங்க. கொஞ்ச நாள் போனா அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அப்படியே. ஆமா. ஓகே மென்டாஸ், இது வரைக்கும் மென்டாஸ் வந்து நம்மளோட மக்களை வந்து என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தீங்க. பட் இந்த வாட்டி கொஞ்சம் ப்ரொமோஷன் ஆகி டீம் கேப்டன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அண்ணா சொல்லுவாரு. சும்மா இருந்து வேடிக்கை பார்க்கிறதுக்கு இந்த மாதிரி உட்கார்ந்து வேலை செய்யறது நாங்க பெருமையா நினைக்கிறோம். இல்ல இது வரைக்கும் எப்படி இருந்துச்சோ தெரியல கல்யாணி. இப்ப சவுண்ட் சந்தியா நான் வந்ததுனால இந்த செட் இனிமேல் சவுண்டா சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நாங்க கொடுப்போம். புடிச்சா இன்னும் 10 எபிசோடுக்கு நீதாமா மென்டர். சரி மென்டலா மென்டர் அவரு கேப்டன். ஓகே கேப்டன்ஸ், நீங்க வந்து சொன்னது எல்லாமே எங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சு. பட் உங்களுடைய டீம் வந்து எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க வேண்டிய நேரம். சோ உங்களுடைய டீம்ஸ் பத்தி சொல்லுங்க ப்ளீஸ். என்னுடைய டீமுக்கு நாங்க வச்சிருக்க பெயர் வந்து வருத்தப்படாத வயசு பசங்க. எங்க டீம்ல வந்து மெர்சலான பசங்க நிறைய பேர் இருக்கிறதுனால எங்க டீம் பேரு மெர்சல் கில்லி. ஆக்சுவலா எங்க டீமை பத்தி சொல்லணும்னா அவங்க இங்க இருந்தாலும் ரகல, அங்க இருந்தாலும் ரகல. வாய்ஸ் வரல. இருங்க, எங்க டீம் இங்க இருந்தாலும் ரகல, அங்க இருந்தாலும் ரகல. அதனாலே எங்க டீம் பேரு ரகல ராஸ்கல். கலக்கல் காமெடி கேங்ஸ்டர்ஸ்ல 3 டீமையும் பயங்கர இன்ட்ரோலாம் கொடுத்துருக்கீங்க. 3 டீம் அடுத்தடுத்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்னு பாக்குறதுக்காக நானுமே அவ்வளோ இருக்கேன். அதே மாதிரி நேத்து வரைக்கும் என் நண்பனா இருக்கலாம், ஆனா இன்னையில இருந்து he is my enemy. உன் கூட நான் என்னைக்குமே நண்பனா இல்லை. கட் பண்ணிடலாம். நம்ம என்னன்னா இப்ப சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. வேணாயா, நம்ம வந்து போட்டி வந்து இருக்குதான். ஆனா டீம்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணக்கப்புறம் நம்ம வந்து போட்டி போடுவோம். சோ இந்த வாட்டி 3 டீம் கேப்டன்ஸும் களம் இறங்கி நம்ம டீம்ஸோட பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. அதுல ஒரு பயங்கரமான போட்டி இருக்க போது நம்ம சண்டை போடுறதுலே தெரியுது. சோ நம்ம ஷோக்குள்ள போயிடுவோம். அங்க போய் ஓரமா உட்கார்ந்து எடுத்து வை, ரகல ராஸ்கல்ஸ்னு எழுதி வை, அப்புறம் வந்து பாக்குறேன். ஆஹா, பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னதான் நம்மளுடைய டீம் கேப்டன் சண்டை போட்டு பெர்ஃபார்ம் பண்ணாலும் இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு கமெண்ட் சொல்றது யாரு? நம்மளுடைய ஜட்ஜஸ் தானே. ஷோலே இவ்வளவு மாற்றங்கள் இருக்கும்போது ஜட்ஜஸ்லயும் வந்து ஒரு சில மாற்றங்கள் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். சோ அந்த ஜட்ஜஸ் யாரு அப்படிங்கறத அவங்களை கூப்பிட்டே தெரிஞ்சுப்போம். So let's welcome the pretty ladies, our judges.
ஜட்ஜஸ், நீங்க ஸ்வீட்டா சிரிச்சு பேசணும்னு அவசியமே கிடையாது. நீங்க பேசினாலே ஸ்வீட்டா தான் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். தேங்க்யூ ஜட்ஜஸ். உங்களுடைய சீட்ஸ் அப்படியே எடுத்துக்கோங்க. நம்ம ஷோக்குள்ள போய் நம்மளுடைய கலக்கல் காமெடி கேங்ஸ்டர்ஸ்ல டீம்ஸ் எல்லாம் இறங்கி பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு முன்னாடி நானே இறங்கி சிரிக்கவும் வைக்கிறேன், சிந்திக்கவும் வைக்கிறேன் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து முந்திக்க போறாங்க. ஸோ யாருமே கிடையாது. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் ஹலோ ஹலோ மைக் டெஸ்டிங்ல சவுண்ட் சந்தியா வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் சவுண்ட் சந்தியா. எல்லாருக்கும் சவுண்ட் சந்தியாவின் அன்பு வணக்கங்கள். ஹலோ ஹலோ மைக் டெஸ்டிங் நல்லா ஒர்க் ஆகுது. என்னன்னா எல்லைனா போரு, ஏடாகுடுமான பசங்க இருக்கிறது தான் நம்ம கலக்கல் காமெடி கேங்ஸ்டர். அந்த மாதிரி கலக்கலாவும் காமெடியாவும் உட்கார்ந்துருக்காங்க ஏடாகுடுமான பசங்க. இங்க மட்டும் இல்ல கல்யாணி, இங்க மட்டும் இல்ல, நிறைய வந்து ஸ்கூல்ல தான் இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அப்பெல்லாம் பசங்களை எல்லாம் வந்து எதுக்கு பயப்படுவாங்க? டீச்சர்ஸ பார்த்தா பசங்க பயந்து ஓடுவாங்க. ஆனா இன்னைக்கு பசங்க டீச்சர்ஸ கூட்டின்னு ஓடுறாங்க. அன்னைக்கு நல்லா படிச்ச பசங்க எல்லாம் இன்னைக்கு நல்லா குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு இருக்கு. அதனாலதான் நான் என்ன தெரியுமா சொல்றேன் கல்யாணி, தூணா நினைச்சதெல்லாம் துரு புடிச்சு சுத்திட்டு இருக்கு. அதே வீணைன்னு நினைச்சதெல்லாம் இன்னைக்கு விசில் அடிச்சு சுத்திட்டு இருக்கு. குத்து விளக்குன்னு நினைச்சதெல்லாம் கூட்ட போட்டு கூட்டடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்படி எல்லாம் இருக்கு பசங்க. ஆனா இந்த ஏடாகுடமான பசங்க அதிகமா எங்க தெரியுமா இருப்பாங்க? பஸ்ல. பஸ் படிக்கட்டுல நின்னு ஒருத்தர் ஸ்கூல் ட்ரெஸ் போட்டு தொங்கிட்டு வராங்க. பயங்கர டென்ஷன் ஆயி போய் கண்டக்டர் கோவம் வந்து, அச்சச்சோலாம் இல்ல, கோவம் வந்து உடனே அவனை பார்த்து கேக்குறான், ஏண்டா அறிவு இருக்கா உனக்கு? ஏண்டா மானம் கெட்டவனே, அறிவு இருக்காடா உனக்கு? என்ன இல்ல பையன், அந்த பையன ஏண்டா அறிவு இருக்கா? இப்படி படிக்கட்டுலயே தொங்கிட்டு இருக்கு, நீ பைத்தியக்காரனா? ஆமா, நீ கூட தான் சில்ட்ரன் கேட்டிருக்கே, நீ பிச்சைக்காரனா? ஒரு பையனை கூப்பிட்டு ஸ்பெஷல் கிளாஸ் வரான், டியூஷன் வரான். அந்த பையனை கூப்பிட்டு, இங்க பாருடா, நான் உனக்கு ஒரு கணக்கு சொல்லித்தரேன். இந்த மாம்பழம் இருக்குல்ல, 8 மாம்பழம் இருக்கு. 8 மாம்பழத்தை 6 பேருக்கு சரிசமமா பிரிச்சு கொடுப்பனா நீ என்ன பண்ணுவ? எதால கூட்டுவ, எதால பெருக்குவ அப்படின்னு கேக்குறேன். எதுக்கு கூட்டிட்டு பெருக்கிட்டு, ஜூஸ போட்டு ஆளுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்தா முடிஞ்சு போகுது. அவன் அவ்வளவு தெளிவாலாம் யோசிக்க ஆரம்பிச்சுட்டான். வீட்டுக்குள்ளேயாச்சும் அவன் ஒழுங்கா இருக்கானா? மிஸ்டர் நாஞ்சல் விஜயன் உங்கள மாதிரியே இருக்க எல்லா லூசுங்களும். வீட்டுக்குள்ளேயாச்சும் ஒழுங்கா இருக்கானா? வீட்டுக்குள்ளே அதே பாடா படுத்துறாங்க. நேரா அப்பா கிட்ட போயிருக்கான். ரேங்க் கார்டை கொடுத்துட்டு, அப்பா ரேங்க் கார்டு வந்துருச்சு அப்படின்னு இருக்கான். என்னடா மார்க் எடுத்திருக்கேன்? அப்பா 100க்கு 99. என்னடா சொல்ற? 100க்கு 90? அப்பா 100க்கு 99 எடுத்தா நீங்க நெஞ்சு புடிச்சுப்பீங்கன்னு தெரியும், அதனாலதான் 100க்கு 15 மட்டும் எடுத்திருக்கேன். சீனை போடாம சைனை போடுங்கப்பா. இப்ப நாங்க நெஞ்சு புடிச்சுப்போமா? சீக்கிரம் புடிச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருக்குங்க. சரி, பசங்க எப்படி இருக்காங்க? நம்மள மாதிரி இருக்கிற பொண்ணுங்க, நம்மள மாதிரி இருக்கிற பொண்ணுங்க அவங்களாச்சும் ஒழுங்கா இருப்போமா? கிடையாது. ஸ்கூல முடிஞ்ச உடனே நேரா வீட்டுக்கு போறது கிடையாது. அங்க இங்க சுத்திட்டு பானிபூரியை சாப்பிட்டுட்டு லேட்டா தான் வருவாங்க. அப்பா நல்லா டயர்டாக்கான வாசல்ல உட்கார்ந்து இருப்பாங்க. ஸ்கூல் முடிச்சுட்டு கல்யாணி நீல என்னமா பண்ணுவ? போய் சாப்பிடுவேன், டியூஷன் போவேன், படிக்கிற ஸ்டூடெண்ட். ஆனா எங்க பக்கத்து வீட்டுக்காரி ஒரு பொண்ணு ஸ்கூல் முடிச்சுட்டு லேட்டா வந்திருக்கு. அப்பா கோவமா அப்படியே உட்கார்ந்து இருக்காரு. மணி என்ன ஆச்சு? மணியை பாத்தியா இந்த டைமுக்கு வர அப்படின்னு கோவமா கேட்ட உடனே அந்த பொண்ணு சிரிச்சுட்டே சொல்லுது, மணியை பார்த்ததுனாலதான் இவ்வளவு லேட்டா வரேன். அந்த மாதிரி நீ பாத்துட்டு போயிருப்ப நிறைய பேரை. அந்த மாதிரி எல்லாம் பொண்ணுங்க இன்னைக்கு சுத்திட்டு இருக்கு. சரி, அந்த வீட்டுல பொண்ணும் அப்படித்தான் இருக்கு, பையன் அப்படிதான் இருக்கு. 4ஆம் கிளாஸ் படிக்கிறானா, பையனாச்சும் ஒழுங்கா இருக்கானா? அவன் அதுக்கு மேல இருக்காங்க. வீட்டுல இருக்கிற எல்லா நியூஸ் பேப்பரும் எடுத்துட்டு போய் தண்ணியில போட்டுருவான். வீட்டுல இருக்கிற எல்லா நியூஸ் பேப்பரும் போய் தண்ணியில போட்டுருவான். ஏன்னு கேட்டா, சுட சுட செய்தி இருக்குல்ல, அதை ஆற வச்சு அப்புறமா படிக்கணும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கானுங்க இன்னைக்கு பசங்க. இவ்வளவு தெளிவான மேடம், இதுல எந்த இடத்துல நகைச்சுவை வருது? இந்த கைத்தட்டல் வந்துச்சுல, அங்க வந்துச்சு. அந்த மாதிரி ஒரு நிலைமையில பசங்க இருப்பானுங்க. ஏதாச்சும் ஒரு பசங்களை கூப்பிட்டு, உங்க லட்சியம் என்னடா அப்படின்னு தயவு செஞ்சு கேட்டக்கூடாது கல்யாணி. தயவு செஞ்சு கேட்டக்கூடாது. பெரியவனாயி என்னடா லட்சியம் இருக்கு அப்படின்னு கேட்டேன். பெரியவனாயி கல்யாணம் பண்ணணும். டேய், அத சொல்லலடா. நல்லா பெரியவனாகி வளர்ந்து படிச்சு முடிச்சு என்ன பண்ண போற? நல்ல மனைவியை தேட போறேன். அது இல்லடா, உங்க அப்பா அம்மாக்கு நீ என்ன பண்ணலான்னு இருக்க? நல்ல மருமகளை தேடி. டேய், அது இல்லடா, உங்க அப்பா உன்கிட்ட இருந்து என்னடா
எதிர்பார்க்கறாரு? நல்ல பேரம் பேத்தியை எதிர்பார்க்கறாரு. அது இல்லடா, வாழ்க்கையில லட்சியம்னா ஒண்ணு இருக்கும்ல. சந்தியா மாதிரி ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடி வரணும், நம்ம விஜயன் மாதிரி ஆமா மாதிரி நீந்திட்டு போகணும்னு ஒரு லட்சியம் இருக்கும்ல. அந்த மாதிரி உனக்கு என்னடா லட்சியம் இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு அவன் ஒரே வரியில பதில் சொல்லிட்டான். கல்யாணி என்ன சொன்னாங்க? நாம் இருவர் நமக்கு இருவர், அதுதான் என் லட்சியம் அப்படின்ட்டு போயிட்டான். இங்க பாரு சந்தியா, எஸ்பி சொல்லுங்க. இடத்துல உனக்காக நான் சிரிச்சிருக்கேன், உன்னை காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். நீ இந்த மாதிரி பண்ணனா இனிமே நான் சிரிக்க மாட்டேன். நீ பண்ணு, நான் பாத்துக்கிறேன். இந்த சயின்ஸ பத்திலாம் கூட நான் நிறைய பசங்க கிட்ட வந்து கேட்பேங்க. ஏன்னா நான் ஆல் ரவுண்டர், எல்லா சப்ஜெக்டும் எடுக்க போவேன்னு வச்சுக்கோங்களேன். சயின்ஸ பத்தி கேட்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் வேடந்தாங்களுக்கு பறவைகள் எங்க இருந்துடா வருகிறது அப்படின்னு கேக்குறேன். முட்டையில இருந்து தான் வருது. அந்த மாதிரி அறிவாளியான பசங்க எல்லாம் இன்னைக்கு வந்து வளர்ந்துட்டு வராங்க. ஏன்டா இப்படி பேசுறேன்னு காதை திருப்பி கழுத்தா மட்டும் 2 அடிக்கிறதை விட்டுட்டு, ஆனா என்னமா அறிவாளியா பேசுதுங்க அப்படின்னு அவங்கள புகழ்ந்தாதான் அவங்க நம்மள மாதிரி ஒரு பெரிய ஸ்டார்ஸா வருவாங்க. அதனால உங்ககிட்ட இருக்கிற பொருளை பயன்படுத்துங்க, உறவுகளை நேசிங்க. அதுக்கு பதிலா உறவுகளை பயன்படுத்திக்கிட்டு பொருளை நேசிக்காதீங்க. அடுத்த வாரம் இதே மாதிரி நல்ல காமெடியோடு இந்த மைக் டெஸ்டிங்ல வந்து உங்களை வரை சந்திக்கும் வரை சந்தியா, இதே மாதிரி காமெடின்னு இந்த காமெடி எடுத்துட்டு வந்துருக்கோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சவுண்ட் சந்தியா. நன்றி. இப்போ ஃபர்ஸ்ட் நமக்காக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய டீம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரகல ராஸ்கல். ஆம்பளைங்க எந்த ஃபீல்டுக்குள்ள வேணாலும் போலாம். ஆனா அந்த தாம்பத்திய ஃபீல்டுக்குள்ள மட்டும் போயிடாது. அதனாலதான் நான் இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்கேன். சத்தம் பேசிக்கிட்டு இருந்தேம்மா. மணி எத்தனையா? மணி எத்தனை மணி? 8. எனக்கு காஃபி குடுக்குற டைம் ஆயிடுச்சு. போய் காஃபியை போடியா. இவரதான் மாத்தவே. இந்தாம்மா. என்னது இது? இது ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் காப்பி, இது செகண்ட் ஸ்கிரிப்ட் காப்பி. என்னம்மா மொத்த காப்பி கரைச்சு குடிச்சிட்டியா? ஃபர்ஸ்ட் நைட்ல சொல்ல ஆரம்பிச்ச இந்த மொக்க காமெடி இன்னும் வரைக்கும் நீ மெயின்டைன் பண்றியா? மணி எத்தனை? மணி 11மா. துணி துவைக்கிற டைம் ஆயிடுச்சு, போய் துணியை துவை. யோ என்னப்பா கூப்பிட்டியா? நானு 6 மாசம் டூருக்கு போயிட்டு வரேன். 6 மாசம் டூரா? ஆமா. என்ன எதுக்கு எங்க அப்படி கேட்கலான்னு இருந்துச்சு. நீதான் கேட்டு பாரு. நான் 6 மாசம் எங்க வேணா டூருக்கு போவேன், எங்க அம்மா வீட்டுக்கு போவேன், ஊர் சுத்த போவேன். இது வரைக்கும் நீ கேட்டதே இல்ல. இன்னும் கேட்க மாட்டேன். இங்கிட்டு வா. புதுசா கேட்க கூடாது. ஓகே? கேட்க மாட்டேன். வரட்டா? அம்மா இது உண்மையிலே சொல்றேன்னு தெரியுது. உண்மைதான். வணக்கம் தப்பா தாங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் தான் ஆயிடுச்சடா. அப்புறம் இதுக்கு இன்விடேஷன்? உன் கல்யாணத்துக்கு ஒரு பத்திரிக்கை வச்சேடான்னு என்ன கேள்வி கேட்டடா, அதுக்கு நான் எடுத்து வந்து வச்சேன். எப்படி என் மவன்டா இது சூப்பரா பண்ணிட்டியடா. ஆனா இங்க தப்பு போட்டு நல்லா இருக்கா. ஏதோ தப்பி தவறி ஒரு தப்பு பண்ணிட்டேன். நான் பரவாயில்ல, பாப்பாக்கும் சேர்த்து ஊட்டுவோம் கையால. கையால ஊட்டுறதா? ஐயோ புது கல்யாணம் ஐயா. உங்களை வேற ஆளுங்கெல்லாம் வயிற்றுச்சல் பண்ற மாதிரி ஒரு மேட்ரு பண்ணுவேன். இப்போ என்ன மேட்ரு? அந்த பாட்டை போடுறான். மவனே கல்யாணம் பண்ணி தானே கூட்டு வந்த? ஆமா ஆமா. ஆமாவா? டேய் அநியாயம் பண்றியடா. இதை விட மேல ஒண்ணு பண்ண போறேன். அதை பார்த்தலாம் மறந்துடுவேன். என்னது? அப்புறம் சொல்லலாம், நம்ம ரொமான்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வெளியவே பண்ண போறோம். போங்க, வீட்டுக்கு வெளியே வச்சு ரொமான்ஸ் பண்ண எல்லாரும் பாப்பாங்க. அதுல முக்கியமா இவர் இருக்காரு பாருங்க, குறுக்குறுன்னு பாப்பாரு. அவரு வீட்டுக்குள்ள வச்சாலே எட்டி பாப்பாரு. அப்புறம் ரொமான்ஸ் பண்றியா? பாத்துரும் அதையும். டார்லிங், உன்னை நான் என் மனசுக்குள்ள
எப்படி வச்சிருக்கேன் தெரியுமா? சொரி நாய் மாதிரி. ஏய் மா கத்தி சத்தமா பேசாத, பொறுமையா நான் சொல்றத கேளு. செல்போன்ல பேசுறேம்மா. உன்னெல்லாம் அப்படிலாம் பேச விட்டுருவேனா நானு? அதுதானே பார்த்தேன். அப்புறம் பொண்ணு பார்க்க வர அன்னைக்கு ஒரு saree ஒண்ணு கட்டியிருந்தம்மா. ஆமா, பிளாக் கலர் சாரி. ஐயோ ஆமா, நீ கூட அதுல பாக்குறதுக்கு குஷி ஜோதிகா மாதிரியே இருந்த. நானும் விஜய் மாதிரி உன் இடுப்ப பார்த்துட்டேன். அது டொக்கு ஏரியா வச்சடா. டேய், அந்த ஏரியால காசு போட்டா நீ விளங்க மாட்ட. நான் சொல்ற ஏரியால காசு போட்டா வேற லெவல்ல இருக்கும். அப்பலாம் மூஞ்சி வைக்க கூடாது. நீ போன்ல தான் பேசுறான். உன்னெல்லாம் அப்படி பேச விட்டுருவேனா நானு? அப்புறம் பார்த்தேன். உனக்காக ஒரு பாட்டு கூட நான் பாடலான்னு இருக்கேன். என்ன பாட்டுங்க? அப்படியே நில்லு. என்ன விலை அழகே. 2500 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட்ரா. அங்க வாங்கி போடு, ஃபியூச்சர்ல வேற லெவல்ல வரும். போன்ல தான் பேசுறேன். சொல்ல வரீங்க? அப்படி நீயா புரிஞ்சுக்கணும். நம்ம 2 பேரும் சேர்ந்துட்டோம். இனிமே நம்ம வாழ்க்கையே நாசமா போயிரும். ஏமா அவன் போன்ல எல்லாம் பேசலாமா? கண்டிப்பா நம்மளதான் ஏதோ பேசி நிக்கிறான். வெளியே ஒரே வெயிலா இருக்குது. நீ போயிட்டு வீட்டுக்குள்ள இரு, இல்லன்னா கருத்துருவேன். 30 ரூபா ஜட்டி வெயில்ல காய போட்டா என்ன, வீட்டுக்குள்ள காய போட்டா என்னடா? நீ போடி, நான் பாத்துக்கிறேன். அது எப்படா கலர் போகும்? டேய், சித்தப்பா, என்னடா நினைச்சுன்னுக்குற? நானும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? மகனே, இப்ப கூட நான் உன்னை காப்பாத்ததாடா செஞ்சேன். உனக்கு அது புரியாதா? போடா போடா, சும்மா வயித்தறிச்சல ஏதாவது பேசாதடா. அவளா முன்னாடி ஏதோ கூப்பிடறான்னு நினைக்கிறேன். 5 நிமிஷம், 5 நிமிஷத்துல வந்துடுறேன். அது வரைக்கும் வயிறு எரிஞ்சினாரு. உண்மையா எரியுதுடா. சரிம்மா சரிம்மா, துணியெல்லாம் துவைச்சு போட்டேன். பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டேன். வேற என்ன வேலை சொன்னாலே, வேற என்ன வேலை சொன்னாலே. ஆமா ஆமா, எல்லா மளிகை பொருளையும் வாங்கி போட்டுட்டேன். நீ கவலையே படாத. எந்த வேலை இருந்தாலும் நான் தான் செய்வேன். நீ அதையும் செய்யக்கூடாது. சூப்பர்ரா அவனே, சூப்பர்ரா. இதத்தான்டா எதிர்பார்த்தேன். அவன் உன்னை வச்சு வேலை வாங்கிட்டாடா. தெரியும்டா, நீ இதத்தான் சொல்லுவேன்னு தெரியும். ஏன் பொண்டாட்டிக்கு நான் வேலை செய்யாம வேற யாரு செய்வா? வேட்ட மாட்டிட்டியடா. ஆமா ஆமா, நீ அவனுக்கு இப்ப புருஷன் இல்லடா. நீ வந்து அடிமை ஆயிட்ட. நான் அடிமையாவல, நான் இப்போ வந்து ஒரு பெரிய உத்தமன் ஆயிட்டேன். ஆமா, சித்தி ஊருக்கு போச்சா, வந்ததா இல்லையா? இன்னும் வரல, போயிருச்சு. அது அங்கேயே இருக்கட்டும். நான் ஃப்ரீயா இருக்கேன். அப்படியா? சரி சரி, உங்க வீட்டுல இருந்து ஒரே ஒரு பொருள் மட்டும் எடுத்துக்கிறேன். சரி சரி. ஒரு வாரத்திற்கு பிறகு பாப்பா இங்க இருக்குன்னா அப்ப மகன் ஒருவேளை உண்மையா இருக்குமோ தெரியாம தப்பா புரிஞ்சுக்கிட்டேனே. இன்னைக்கு என் மகன் வரட்டும். வந்த உடனே மன்னிப்பு கேட்டறால் முடிவு பண்ணிட்டேன். மகனே, ஏன்டா உன்னை நான் எத்தனை புள்ளி 16 புள்ளி கோலம் போட சொன்னா 8 புள்ளி கோலம் போட்டிருக்க. நீ எவ்வளவு தைரியம் உனக்கு? என்ன என்ன வேலை பண்ற நீ? என்ன வேலை பண்ணி வச்சிருக்க? சித்தப்பா, மகனே, என்னடா நடக்குது? உன் கண்ணுக்கு எதுவும் தெரியக்கூடாதான் சித்தப்பா. இப்படி உடவையெல்லாம் கட்டிட்டு வந்து அங்க என்னடா பேச்சு உனக்கு? அப்படிலாம் பண்ணாதுமா. ஏங்க சித்தப்பா, சித்தப்பா விட்டாரு, சித்தப்பா சித்தப்பா விட்டாரு, விட்டாரு சித்தப்பா, சித்தப்பா விட்டாரு, சித்தப்பா. ஐயோ, மகனே விட மாட்டேன்டா. கடைசி மூச்சு முகத்தை கூட பார்க்க முடியாம போச்சாடா. மகனே இருக்கியாடா? அவன செத்தா போயிட்டான். இங்கதான் இருக்கான். இருக்கடா இருக்கடா. கடைசியா ஒரு அனுப்புங்க அவனை. சித்தப்பா, சித்தப்பா, என்னடா வாக்கு ஸ்டைலா இருக்கு? அடிச்சு திருப்பிட்டா கால. இதான் சொன்னியா கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படிலாம் நடக்கும்னு? ஆமா, நிறைய திருப்பி இருக்காங்க. ஆமா ஆமா, கல்யாணம் எல்லாம் ஆம்பளைங்களும் இப்படிதானா? எல்லா ஆம்பளையும் இப்படிதானா? அப்ப நம்மளுக்கு காப்பாத்து யாருமே இல்லையா? இல்ல, நான் இருக்கேன்.
எங்கடா இருக்கு முடிய போகுது ஹெவியா வேண்டாம் லைட்டா பண்ணிப்போம் கவலைப்படாதீங்கடா உங்களை காப்பாத்த நான் இருக்கேன்டா இந்த மாதிரி பொண்டாட்டியால பாதிக்கப்பட்ட எல்லா கணவருக்கும் ஒரு மறுவாழ்வு மையம் அமைச்சு அதை நானே பாத்துக்கிறேன் அதுல 2 பேரையும் சேர்த்து உங்களை நான் பெரிய ஆளா படிக்க வைக்கிறேன் கடிக்காதீங்க இந்த உலகத்துல இருக்க எல்லா ஆம்பளைங்களும் இந்த மாதிரி பொண்ணுங்க கிட்ட இருந்து காப்பாத்தி இந்த நாட்டையும் காப்பாத்தி இந்த ஷோவையும் காப்பாத்திருவேன்டா ஷோவையும் காப்பாத்திருவேன்டா ரொம்ப யாரோ அதை கட்டத்து கிடைக்கிறது பொண்டாட்டி பொண்டாட்டி சார் 2 கண்ணு இல்லாதவ சார் ஏதாவது போட்டு போங்க சார் 2 காலம் இல்லாதவையா ஏதாவது போட்டு ஐயா ஐயா பழைய துணைக்கே போயிட்டீங்களே ஐயா போடுங்க வர வழி உன்னை எதுக்கு அமைச்சா நீ என்ன பண்ணிட்டு இருக்க மெசேஜ் சொல்லிட்டு இருக்கியா ஐயா மெசேஜ் எல்லாம் இல்லம்மா மாவு வாங்கலான்னு போனோமா மாவு எங்க மாவு அரைக்க 2 பேரும் அனுப்பிச்சிருக்கமா வந்துருமா வீட்டுக்கு வந்து சேரு நான் என்னைக்குமா முன்னாடி போயிருக்கேன் நீ போமா முன்னாடி போமா பொண்டாட்டி ராஜ்யம் தான் நடக்குது இங்கே புருஷனுக்கு மதிப்பு எங்கே இருக்குது சூப்பர். எனக்கே தெரிஞ்சிச்சு என்ன கமெண்ட் சொல்ல போறாங்க அப்படின்னுட்டு. பட் இருந்தாலும் நம்ம வந்து அழகா நம்மளோட டீம் கேப்டன்ஸை கேட்கலாம். ஸோ கேப்டன் அவர்களே, சந்தியா சொல்லுங்க எப்படி இருந்தது? ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. பயங்கர எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். தௌஃபிக், நீங்க ஒரு சீனியர் அப்படிங்கிறது இப்ப நிஜமாவே நிரூபிச்சிட்டீங்க. நிஜமாவே அவ்வளோ அழகா இருந்தது. அவரோட எக்ஸ்பிரஷன், பாடி லாங்குவேஜ் எல்லாமே வேற லெவல். உங்களுக்கும் அதே மாதிரி டஃப் கொடுக்குற அளவுக்கு இவரோட பர்ஃபார்மன்ஸும் பயங்கரமா இருந்துச்சு. சூப்பர். ஓகே, ஸோ ஜட்ஜஸ் நீங்க சொல்லுங்க உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது சொல்லுங்க. வேற லெவல், சான்ஸே இல்லை. ஒரு செகண்டும் சிரிச்சுட்டே இருந்தோம். அந்த லேக் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அப்படியே பவர் பேக்காக இருந்துச்சு இந்த ஷோ. சூப்பர் நைஸ். ஸோ எல்லா பக்கமும் ஒரே பாசிட்டிவ் கமெண்ட்ஸாக தான் இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம கேட்டுருவோம். ஜட்ஜஸ், இவங்களுக்கு சூப்பரா இல்ல செம்ம சூப்பரா என்ன சொல்ல போறீங்க? டீம்ல இருந்து யாரு பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாருங்கிறத கேட்டுறலாம். ஸோ இவங்களுடைய பெஸ்ட் பெர்ஃபார்மர்னா யாரை சொல்வீங்க? கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான், பட் இருந்தாலும் கமான் ஜட்ஜஸ். தௌஃபிக். எனிவேஸ், வாழ்த்துக்கள் தௌஃபிக் அண்ட் டு தி என்டையர் crew. அடுத்து வந்து பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய டீம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மெர்சல் கில்லி. அடி என்னடி ராக்கம்மா என்னென்ன நினைப்பு வாழ்க்கையில ஒரே பிரச்சனையாவே இருக்குடா. தம்பி, எனக்கு இல்லாத பிரச்சனையாப்பா. உங்க அளவுக்கு இல்ல சார், ஆனா கொஞ்சம் கம்மியா பிரச்சனையாவே என்னப்பா இருக்கு. பிரச்சனை? இல்ல இப்போ ஒரு ஒயின் ஷாப் போனோம்னா சரக்கு வாங்கினா கூல் ட்ரிங்க்ஸ் ஃப்ரீன்னு சொன்னா எவ்வளவு கூட்டம் வரும். ஆமா, அதை விட கூட்டம் என் வீட்டு முன்னாடி நிக்குது. இப்போ நாஜில் வீச்சு என்ன ஒரு வீடியோ போட்டா கமெண்ட் பாக்ஸ்ல கழுவி ஊத்துறதுக்கு எவ்வளவு கூட்டம் சேரும். ஆமா, அதை விட ஜாஸ்தியா என் வீட்டு வெளியே கூட்டம் நிக்குது. அப்படி என்னப்பா நடந்தது? ஒண்ணும் இல்ல, அப்ப விட்டு எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் ஒரு சின்ன வித்தியாசம். எனக்கு 47, அவளுக்கு 27. ஒரு 20 வயசு டிஃபரன்ஸ் தான். இத போயிட்டு யார்கிட்ட சொன்னா என்ன ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா பாக்குறானுங்க. இப்ப என்ன பண்ணலாம்னு ஒரு முடிவுல இருக்கேன். என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும். வரவெல்லாம் என் பொண்டாட்டிய பொண்ணுன்னு நினைச்சு என் பொண்டாட்டிய டார்ச்சர் பண்ணிட்டு போறான். ஹலோ, டேய் புரோக்கரே, சொல்லுங்க. நீ என்ன பொண்ணு ஏது பொண்ணு தெரியாது. ஒழுங்கு மரியாதை ஒரு மாப்பிள்ளைய கூட்டின்னு வர. உங்க வீட்டாண்ட தான் வந்துட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் இருங்க, வந்துடுறேன். வந்து தொலை. பாக்கு வெத்தல மாத்தி முடிச்சு பையன் வந்தாச்சு. பூவை தொடுத்து சேல மடிச்சு பொண்ணு வந்தாச்சு. யாராவது இருக்கீங்களா? ஒரே மயான அமைதியா இருக்கு. அதான் நீ வந்துட்டல, இதுக்கப்புறம் மயான அமைதி ஆயிடும். ஆமா, யார் இவரு? இவர்தான் உங்க பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளை. மாப்பிள்ளையா? இங்க வா. என்னடா இது? 300 தேங்காவை முன்பல்லே உரிப்பான் போல இது. ஆமா, நீங்க யாரு? நான் தான் இவனோட அம்மா. பார்த்தா சில்லாக்கி டும்மா மாதிரி இருக்கீங்க. நீ கூட கோமாவுல எந்திரிச்சு வந்த மாதிரி இருக்கு. ஏதாவது கேட்டமா? பொண்ணை கூப்பிடுறேன். வாங்க, வாடி யார் வந்திருக்கா பாரு. ஐயோ, சம்மதிலாம் வந்திருக்காங்க. வா டக்குன்னு வாங்க. மாப்பிள்ளை
எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. சும்மா இருடா நீ வேற. அவங்க தான் பொண்ணு. மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்கான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. பிடிச்சிருக்கு. சரி சரி பல்ல கொஞ்சம் மூடுடா மூடு. எங்க பையனுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படிங்களா? எனக்கே பயமா இருக்குங்க பக்கத்துல இருந்து பார்க்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. பொண்ணுகிட்ட ஏதாவது பேசணும்னா ஆமா, உங்க பேர் என்ன? இல்லங்க இவதான் பொண்ணு அம்மா. ஓ, பொன்னம்மாவா? சரிங்க, நீங்க இவ்வளவு அழகா இருக்கீங்க. உங்க அப்பா அம்மா ஏன் இப்படி கருகுன மாதிரி இருக்காங்க? அவரு என் புருஷங்க. ஓ, பிறந்ததுல இருந்து அப்படித்தானா? அது என்னமோ. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. டேய் டேய், யார்கிட்ட போய் சொல்லுங்கற? டேய் இங்க போடா இங்க. வரவன் எல்லாம் அங்கேயே போறீங்க, நான் எங்கடா போறது? டேய் அது என் பொண்டாட்டிடா அது. நான் அவன் இப்படி பண்றா, எனக்கு என்ன குறை? நான் என்ன பண்ணேன்? டேய் உனக்கு கல்யாணம் பண்ண தாண்டி அவஸ்தை பட்டுங்கறா. கொஞ்ச நேரம் அமைதியா இரு, பேசி தொலைக்காதே. சொல்றா பைத்தியம். சரி 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 ஒரு சரி. நாத்தி அங்க போய் சொல்லுங்கற, நீ அறிவில்ல உனக்கு? அம்மா என்ன அமைதியா இருக்கீங்க? ஏதாவது பேசுங்க. ஏதாவது பேசுங்களா? டேய் உனக்கு காது கேட்காதா உனக்கு? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அப்பப்ப கொஞ்சம் கேட்காம போகும், மத்தபடி எல்லா நேரமும் கேட்கும். அப்பப்ப கொஞ்சம் கேட்காம போகுமா? இதுக்கு என் பொண்ணை நான் ஏதாவது பாழுங்குள்ளே தள்ளி விடுவோம். போங்க. மாரியா என்ன காண்டம் இருக்கிறதுக்கு கரெக்ட் அடிச்ச மாதிரி நின்னுட்டு இருக்கா? ஏன் என்ன சும்மா அப்படி தூக்கின்னு போனா அடிக்க வேண்டியதானே? ஏய் வாடா வாடா. டேய் பார், ஒழுங்கு மரியாதையா சொல்றேன். நல்ல ஒரு மாப்பிள்ளையா கூட்டின்னு வா. என் பொண்ணை கல்யாணம் பண்ணி அமுச்சு விட்டு நானும் என் பொண்ணுட்டு எங்கன்னா போய் செட்டில் ஆயிடுறோம். தயவு செஞ்சு போய் நல்ல மாப்பிள்ளையா கூட்டின்னு வா. ஒரு வாட்டி தப்பு நடந்துச்சோ, இது நடக்காதோ. கொஞ்சம் டைம் கொடுங்க, வந்துடுறேன். புரோக்கர் வேற போனா, சீக்கிரமா கூட்டின்னு வந்து ஒரு நல்ல பையனா கூட்டின்னு வந்தா கல்யாணம் பண்ணி அமுச்சு விட்டுலான்னு பாக்குறேன். ஏய் நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். மாப்பிள்ளை எங்க சொல்லு, நான் பார்க்கணும். மாப்பிள்ளை இங்க தானே இருக்காரு. எங்கடா மாப்பிள்ளை? இங்க தான் இருக்காரு. எங்கடா? இங்க. டேய் இவன் மாப்பிள்ளையா? ஏய் டவுலோண்டுக்கிற நீ மாப்பிள்ளையா நீ? அம்மா தூண்ட ஆங்கர் தான் கப்பலே நிறுத்துது. அதனாலதான் நான் இந்த குடும்பத்தை பாத்துக்குவேன். பொண்ணு எங்க இருக்காங்க? பொண்ணு எங்க இருக்காங்களா? இருடா வருவாங்க. ஏய் இங்க வாங்க. இங்க பாரு இங்க பாரு. எனக்கு இன்னமும் இவனை விட்டா வேற மாப்பிள்ளை கிடைக்க மாட்டாங்க. இவன் கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுன்னு நினைக்கிறேன். இவனை எப்படியாவது ஓகே பண்ணி மாப்பிள்ளை ஆகிடும். என்ன சொல்ற? டேய் பொண்ணு பிடிச்சிருக்கான்னு கேளு. ஓ இதுதான் பொண்ணா? என்னை தீண்டி விட்டாள், தீரி தூண்டி விட்டாள், என்னை நானே தொலைத்து விட்டேன். ஓர் மார்கழியின் பாட்டா பண்ணுங்க. மண்டையில ஒரு ஓட்டை போட்டா யானை உண்டியல் மாதிரியா இருப்ப. எனக்கு பாட்டு வேற கேக்குதா உனக்கு? ஒழுங்கு மரியாதை ஓடிடு. டேய் இங்க வா. இவனை கூப்பிட்டு ஒழுங்கா ஓடிடு. இதோட என் பொண்ணு கல்யாணமே ஆக தவல. டேய் வாயன் இங்க வாயன். இங்க வா. மாப்பிள்ளை பார்க்க வர சொன்னா நல்லா மினிக்கின்னு வந்து நிக்கிற முன்னாடி. உன் பொண்ணு கல்யாணம் ஆவானவா? அறிவில்ல உனக்கு? என்னங்க சும்மா எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருக்கீங்க, என்ன எப்ப பார்த்தாலும் கொடுமை பண்ணிட்டே இருக்கீங்க, நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்க. ஷாபாஷ் ஷாபாஷ். அப்போ வேலைக்காரி மேல ஒரு கண்ணு. எனக்கா? ஆமா. டேய் இது வேலைக்காரி இல்லடா, இது என் பொண்டாட்டிடா. இது ஆஹா, உன்னோட பொண்டாட்டி இது, என்னோட பொண்டாட்டி அது. ஏய் யாரா சொன்னா உனக்கு? இது என் பொண்டாட்டிடா. அது போடா. ஓ கல்யாணம் கேக்குதா உனக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் நம்மளுடைய கேப்டன்ஸ்க்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, ஐயா நாஞ்சல் ஐயா சொல்லுங்க எப்படி இருந்தது? லோகேஷ் ஒரே ஒரு வாட்டி வெக்கப்படுங்களேன்.
ஐயோ உள்ளரிக்குதே. ஆக்சுவலா உங்க டீம் நீங்க எதுவுமே பண்ணணும் கூட இல்ல. நீங்க வந்து நின்னாலே அவ்வளவு கியூட்டா இருக்கு. நீங்களா இருக்கட்டும், சாத்விகா இருக்கட்டும், பார்த்து எங்களுக்கு அப்படியே ரசிச்சு மெய்மறந்து வாவ் என்னடா ஒவ்வொருத்தரும் இவ்வளவு கியூட்டா இருக்காங்களான்னு பார்த்து ஃபுல்லா இன்னைக்கு ரசிச்சுட்டே இருந்தேன். சூப்பர், எனக்கு ரொம்ப பிடிச்சது. மிஸ்டர் கில்லிஸ் கில்லி மாதிரி நின்று அடிச்சிருக்கீங்க. நம்மளுடைய ஜட்ஜஸ் எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணிருக்கீங்கன்னு கேட்கலாம். ஸோ இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இல்ல செம்ம சூப்பரா? ஸ்டாண்டிங் ஓவேஷனுக்கு கடினமா உழைச்சு பல ரிஹர்சல்ஸ்க்கு அப்புறம் சூப்பரா பண்ணிருக்கீங்க. உங்களுடைய டீமுடைய பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு அப்படின்னு கேட்டலாம். ஸோ ஜட்ஜஸ் அதையும் சொல்லிடுங்க எங்களுக்காக. பெஸ்ட் பெர்ஃபார்மரா யாரை சூஸ் பண்ணிருக்கீங்க? பிரகாஷ். பிரகாஷ் ஒரு பெர்ஃபார்மராகவும் ஒரு ஃபாதராகவும் இன்னைக்கு வந்து ஜெயிச்சிருக்கீங்க. வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. ஸோ அடுத்தடுத்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்க இருக்கோம். ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். அண்ட் இது கலக்கல் காமெடி கேங்ஸ்டர். அடுத்து வந்து பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய டீம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வருத்தப்படாத வயசு பசங்க. காட்டு ஒண்ணு கட்டு கட்டு தூடா, நீ காலு கைய தட்டு தட்டு தூடா, ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா? இந்த குடும்பத்திலேயே நாங்க தான் பாரம்பரியம். ஓகே ஓகே சார். எங்க ஏரியாலயே நாங்க தான் பாரம்பரியமான குடும்பம். இந்த குடும்பத்துல இவரு தான் பெரியவரு, நான் தான் சின்னவரு. நான் படிச்ச பொண்ணா பாத்துட்டு இருக்கேன், இவரு மனசுக்கு பிடிச்ச பொண்ணா பாத்துக்கிட்டு இருக்காரு. மாறிடுங்க. நீங்க பிடிச்ச பொண்ணு சொல்லுங்க, படிச்ச பொண்ணு மாறிடும். சரி பாப்பா, ஒன் மோர் மட்டும் போய்க்கிறோம். ஃப்ளோல போலாம்டா. அது அதுக்கான இல்லண்ணே, அது அவங்களுக்கு இடிக்கும். அது ஒண்ணு, அதனால தான் சொல்றேன். ஓகேவா, புரியுதா? ஓகே 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 போயிடலாம். சோ என் தம்பி அவனுக்கு மனசுக்கு பிடிச்ச பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணலான்னு இருக்கான். சோ அதுக்காக இன்னைக்கு நாங்க பேச்சுலர் பார்ட்டி கொடுக்க போறோம். இதுதான் சொல்றேன். அட போய சும்மா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க. சும்மா அது ஸ்கிரிப்ட் பாருங்க, என்ன இருக்குன்னு பாருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அடுத்து பண்ணிக்கலாம் இல்ல நீங்களே பண்ணுங்க போங்க. ஆனா இல்லண்ணே, நீ அடுத்து பண்ணலாம்னு சொன்னா இருங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, என்ன நினைப்பாங்க, அது மட்டும் யோசிச்சு பாருங்க. இது நான் ஏதோ ரிகர்சல் வர மாதிரி நினைப்பாங்க. நீங்க பண்ணீங்க. ஓகே இல்லண்ணே, நீங்க கரெக்டா நீங்க வந்து கரெக்டா பண்ணிருந்தா பண்ணிருக்கலாம். அவங்க என்ன தப்பா நினைப்பாங்க. இல்லண்ணே ஐயா, நான் சோலோ ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணிக்கிறேன். ஆனா டீம் நீங்க இப்ப கேப்டன் அப்படிலாம் சொல்ல முடியாது. என் கூட சேர்ந்து தம்பி ஏன் கூட பண்ணீங்கன்னா நீங்க அந்த ஃப்ளோல தான் வரணும். நீங்க பேப்பர்ல எழுதி வச்சுக்க அப்படியே அதே மாதிரி வானா என்னால முடியாது. ஆனா ஒரு ரியாலிட்டி ஷோனா சரிடா, அடுத்த ஃபர்ஸ்ட் டயலாக் செகண்ட் போட்டு செகண்ட் டயலாக் ஃபர்ஸ்ட் போட்டா இப்ப என்ன உனக்கு? அப்புறம் அவங்க பின்னாடி கண்டினியூட்டி மிஸ் ஆகும்லனா அவங்க என்ன நீங்க ஸ்பாட்ல வந்தா இருப்ப இங்க வந்து எல்லாம் என்ன நினைப்பாங்க? நான் ரிஹர்சல் எப்ப வந்தீங்க? நான் ஏதோ டயலாக் நீங்க ரிஹர்சல் எப்ப வந்தீங்க? நான் எப்ப வரேன்லாம் முக்கியம் இல்ல, எனக்கு மெமரி போறதுக்கு ஒரு டயலாக் இல்லனா இதெல்லாம் ரொம்ப மாத்தி சும்மா இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்க. ஒரு அளவுக்கு வரவங்க பின்னாடி வரவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவே வேண்டாமானே, அது மட்டும் சொல்லுங்க. சரி ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் டயலாக் முன்னாடி எடுத்தா உனக்கு என்ன ஆகுது? ஒரு டயலாக் தானே. இல்ல நான் அடுத்து பண்ணி கடைசியா பண்ணிக்கிறேன். நீங்க அவங்கள வெச்சு வேணா பண்ணுங்க, நீங்க அடுத்து வேணா நான் ரிஹர்சல் பார்த்துட்டே பண்ணி. டயலாக் நான் மாத்தி அது பிடிக்காம சும்மா வந்து ஸ்பாட்லவே அசிங்கப்படுத்து. ஏன்னா அது நேத்து நீங்க சொல்ல வேண்டியதானே. இப்பதான் நீ ரிஹர்சல் என்கிட்ட பேச கூடாது ராஜேஷ், என்கிட்ட பேச கூடாது. அண்ணா நீங்க அதெல்லாம் சொல்ல சம்பந்தம். நீ ஷூட்டிங் கூப்பிட்டு நான் வந்தனா, நீ கூப்பிட்டு நான் வந்தனா, நீ என்கிட்ட பேச கூடாது. நீ சொல்ல வேண்டியதானே, வரலன்னு சொல்ல வேண்டியதானே. நீ என்கிட்ட பேச, நீங்க அதெல்லாம் என்கிட்ட நீ எது வந்தாலும் அங்க பேசிக்கோ. நான் உனக்கு என்ன சம்பந்தம் கிடையாது. கேமரா பாருங்க. பிராங்க் நான் பிராங்க் யூடியூப் சேனல் நடத்திட்டு வந்துட்டு இருக்கேன். பிராங்கா? அப்படியா? ஓ யூடியூப் சேனல் பிராங்க் பண்றியா? இப்படி பண்ணா மச்சான் நல்லா வைரல் ஆகும் மச்சான் வீடியோ. நானும் நிறைய வீடியோ போடுறேன், ஆனா எனக்கு வியூஸே வர மாட்டேங்குதுடா. மச்சான் எல்லா சேனல்லயும் உன்னை வச்சு பண்றவங்க நல்ல வியூஸ் வாங்கிடுறாங்க. ஆனா உன் சொந்த சேனல் நீ உன்னையே பண்ணிக்கிற, ஆனா வியூஸ் வர மாட்டேங்குது மச்சான். எது எப்படியோ தெரியாது, இதே மாதிரி நானும் பண்ணி லைஃப்ல பெரிய ஆளாகணும் மச்சான். ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணணும், அப்புறமா செட்டில் ஆகணும். கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகணும். ஆமா மச்சான். அதுக்கு ஐடியா வந்து இந்த மாதிரி பிராங்க் வீடியோவா போடு. உன் சேனல்ல எப்படி வியூஸ் போகுதுன்னு மட்டும் பாரு. நீ அப்ப எனக்கு பிராங்க் வருமா? பிராங்க் வருமா? டேய் உனக்கு பிராங்க், நீயே உன பிராங்க் பண்ணிட்டு தான் இருக்க. நீ காமெடியன்னு மச்சான். சரி இப்போ பிராங்க் பண்ணனும், வா எங்க போலாம்? ஏய் பிராங்க்ன்ற நம்மளே தேடி போயல பண்ண கூடாதுப்பா.
பிராங்க்ன்றது யாராவது ஒருத்தர் யதார்த்தமா வருவாங்க அவங்கள வச்சே நம்ம பிராங்க் பண்ணி பிராங்க்ல பெரிய ஆயிரணும். அப்படியா? சரி மச்சான், இப்ப பண்றேன். ஓகேவா? இப்ப கடவுளா பார்த்து யாராவது அனுப்புவாங்க, அவங்க தான் நம்ம ஆடு. சரி மச்சான், வச்சு செய்யறோம். சரியா? நான் இங்க நின்னுக்கிறேன், நீ ஒளிஞ்சுக்கிறியா? கேமரா எங்க வைக்கணும்? நம்ம கேமரா வைக்கிறது முக்கியமான விஷயம். நம்ம கேமரா எங்க வைக்கிறோம்னு யாருக்குமே தெரியக்கூடாது. அதுக்கு தெரியாதடா. இப்ப பாரு. என்ன பண்ற? கேமரா யாருக்கு தெரியும்? இப்ப கேமராக்கு எல்லாமே தெரியுதா? அப்படியா? சரி மச்சான், அங்க வச்சிடலாமா? அங்க நான் வச்சுக்கிறேன் கேமராவை. சரி, நீ பிராங்க் மட்டும் பண்ணு. ஓகே, சரியா? அம்மனி, இதுதான் டவுனு. எப்படியாவது உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆனா கல்யாணம் தான் உனக்கு நடக்கவே மாட்டேங்குது. இப்படி தின்னுட்டே இருந்தீனா உனக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? கொஞ்சமா டயட் மெயின்டைன் பண்ணுமா இல்லையா? அப்புறம் எனக்கு பசிக்கும்ல. பசிக்கும்ல உனக்கு. சரி, இப்பவே எல்லாத்தையும் சாப்பிட்டீங்கன்னா பஸ்ல போய் என்ன சாப்பிட்டு? நம்ம பண்றதுல காமெடி எல்லாம் தெரிஞ்சு கூட அரை மணி நேரம் பேசுவான். நம்ம மேட்டருக்கு போயிடலாம். அதான் மச்சான், இவங்க தான் நம்ம தேடிட்டு இருந்த ஆளு. இவங்கள்ட்ட போய் அந்த பொண்ணுட்ட போய் நீ ப்ரப்போஸ் பண்ற மாதிரி ப்ரப்போஸ் பண்ணு. ஓகே மச்சான், எனக்கு ஹெட்போன்ல சொல்லிட்டே இருக்கியா? சொல்லிட்டே இருக்கேன். ஓகே, ரெடியா? சொல்றத ஃபாலோ பண்ணு. ரெடி. ரெடியா? ஹாய், எப்படி இருக்கீங்க? எதுவும் தெரியாத மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. டேய், யார் நீ? என்ன இப்படி வந்து பேசிட்டு இருக்க? இப்படி வந்து பேசக்கூடாது, வேணா இப்படி வந்து பேசட்டுமா? டேய், அப்படி இப்படி என்னடா இது? இப்படி வந்து நில்றா. யாரா நீ? எதுக்குடா பேசிட்டு இருக்க? சார், நான் உங்க லவ்வர் சார். மூஞ்ச பார்த்தா நாய் தூக்கிட்டு போன பிரியாணி கவர் மாதிரி இருக்கு. இவன் லவ்வரா? இவெல்லாம் என்ன கலாய்க்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. எல்லாம் என் நேரம். சார், உண்மையிலேயே அவன் லவ்வர் சார். என்னமா அவன் உயிருக்குள்ள லவ் பண்றேங்கிறான்? அவனை யாரும் தெரியுமா? தெரியாதுப்பா. என்ற பொண்ணு அப்படி கிடையாதுடா. என்னடா யாரும் தெரியாதுங்கிறான்? சார், அவன் பொய் சொல்றான் சார். சார், உண்மையிலேயே நான் அவளை லவ் பண்றேன் சார். சரிடா, லவ் பண்ற. ஏதாவது சாட்சி இருந்தா காட்டுறா. ஏதாவது சாட்சி காட்டு. டேய், அசிங்கம் பண்ணாதடா. நீங்க தான் சார் சாட்சி காட்ட சொன்னீங்க. சாட்சினா உனக்கு எப்படி? டேய், அத்தாச்சிடா. நீ லவ் பண்றதுக்கு அத்தாச்சி. அத்தாச்சியா? என்ன இருக்காங்க, இவங்க தான் எங்க அத்தாச்சி. அது உண்மைதான்டா. இங்க பாருங்க சார், உங்க பொண்ணு எனக்கு எழுதின லவ் லெட்டர். லவ் லெட்டர்? என்ன லவ் லெட்டர்? எப்படி பாருங்க சார், பிரிச்சு பொடிச்சு. ஏன்டா கிழிச்ச? ஆயிரம் இருந்தாலும் அவ எனக்கு எழுதின லவ் லெட்டர் சார். மத்தவங்க பிரிச்சு படிச்சா பெரிய அசிங்கம் சார். இந்த பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம். உண்மையிலே விஷத்தை குடிச்சிருவேன். வேணாம்டா, சொன்னா கேளுடா. நான் விஷத்தை குடிச்சிருவேன் சார். வேணாம்டா, நான் விஷத்தை குடிக்கிற அளவுக்கு போயிட்டேன். இரு, ஒரு 5 நிமிஷம் என் பொண்ணுகிட்ட பேசிட்டு வந்துடுறேன். ஏய், என்னடி விஷம் பிடிக்கிற அளவுக்கு போயிட்டான்? என்னடி இது? அப்பா, அவன் எம் சைஸ்ல இருக்கான், நான் டபுள் எக்ஸ்எல்ல இருக்கேன். எப்படிப்பா செட் ஆகும்? உனக்கு வெயிட் பிரச்சனை, அவனுக்கு ஹைட் பிரச்சனை. 2 பேரும் கல்யாணம் பண்ணி எப்படியோ நாசமா போங்க. கல்யாணம் பண்ணிக்கடி. இவனை விட்டா ஆள் கிடையாதுரி. அப்பா, பண்ணிக்கடி. சரி, உனக்காக கல்யாணம் பண்ணிக்கலாம். சரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்க. டேய் சார், மாப்ள, உங்க பொண்ணு ரொம்ப நடிக்காதடா. அவன் சரின்ட்டாடா, எந்திரடா. அவெல்லாம் ஸ்டாண்டிங் ஓவேஷன் வாங்கிட்டா, நம்மளும் வாங்க வேணாமா சார்? அதுக்கு அவன் சரி சொன்னாரா? இப்படி பண்ணிதான் தௌஃபிக் ஸ்டாண்டிங் ஓவேஷன் வாங்கினா சார். அது கண்டென்ட் இருந்தது பண்ணாங்க. என் பொண்ணு சரின்ட்டாடா. அப்படியா சார்? சரி சொன்னாடா. ஐயா, நீங்க அப்படி பண்ணும்போது நத்த மாதிரி இருந்தீங்க. கல்யாணம் பண்ணிக்கிறியா? கல்யாணமா? சார், கேமரா பாருங்க. பிராங்கா? ஆமா சார். என்னடா சொல்ற? புரியலையே. நாங்க கேக்குறாம் மேக்குறான்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கோம் சார். அதோடைய பிராங்க் ஷோ சார். சும்மா உங்களை பிராங்க் பண்ணோம், ஃபன் பண்றோம். சொல்லுங்க, ஃபன் பண்றோம். ஏண்டா ஒரு என்னன்னு தெரியல. செஞ்சிருவேன். மூடிட்டு அவளுக்கு தாலி கட்டு. யோ ராஜேஷ். யாரா அவன் ராஜேஷ்? யோ காப்பாத்தியா? டேய் நின்னு பேசு. சொல்லு சார். ஸ்டாண்டிங் ஓவேஷன் சார். டேய், அது கண்டென்ட் எடுடா. நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? எப்பா காப்பாத்து சார். நீ பண்ணு.
ஐயா அந்த நத்தைய பாட்டில்ல போட்டு வைங்க. தாலி எங்க? தாலி இருக்கு சார். தாலி இருக்குல்ல? ஏய் தாலி கட்டு. ஆமா கட்டுதானமா போய் கட்டுல கேமரா கட் ஃபோக்கஸ் எல்லாம் கரெக்ட்டா இருக்குல்ல எல்லாமே ரெக்கார்ட் ஆச்சுல ரெக்கார்ட் ஆயிச்சா? பிராங்க் பிராங்கா? ஆமா தம்பி, பிராங்க். சார் நீங்களும் பிராங்க் சேனல் வச்சிருக்கீங்களா? ஆமா, மோக்ரான் மாக்ரான். மோக்ரான் மேக்ரான் அதாங்க கேக்குறான் மேக்ரான். அப்போ என் பொண்டாட்டியா? கல்யாணம் பண்ணாதான்டா பொண்டாட்டி. நீ தான் கல்யாணமே பண்ணலையே. இங்க வா ஓ மூஞ்சிக்கு நான் கேக்குதா தாலிய நாங்க அடுத்த பிராங்க் போறோம் ஆமா. மகாலட்சுமி ஏய் மகாலட்சுமி மாதிரி இருக்கு மகாலட்சுமி. என்னடா இது தாங்கும் போச்சு. எனக்கு இப்படி ஒரு அழகான பொண்ணு, அழகா இல்ல அகலமாவது ஒரு பொண்ணு கிடைக்குன்னு பார்த்தா கடைசி அதுவும் இல்லாம போயிடுச்சுடா. ஒரு ஐடியா சொல்லிட்டா? எனக்கு பின்னாடி அப்புறம் ஒரு 6 பொண்ணுங்க இருக்காங்க. ஆமா இதுல ஏதாவது பிராங்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி இப்ப பாரு. ஹாய் ஸ்ரீதேவி. வருத்தப்படாத வயசு பசங்க, நம்ம மாறி மாறி வர டீம்ல இப்படி பயங்கரமா அடிச்சுட்டு பெர்ஃபார்ம் பண்றீங்க. என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல. நோ கமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. மென்டர்ஸ் நீங்களே சொல்லிருங்க, எப்படி இருந்தது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்? அது நம்ம என்ன கலாச்சாரம் என்ன பண்ணாலுமே அவர் ஒரு இடத்துல இருக்காரு. அதை வாங்கிட்டு பண்றதுக்கே ஒரு சும்மா பிராங்க் பண்ண நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அக்ஷயா சீரியஸா ரொம்ப ஃபர்ஸ்ட் பண்ணல, உண்மையா பண்ண, குருவும் செம்மையா பண்ண. ஐயா அல்டிமேட். ஐயா நன்றிங்கய்யா. பிராங்க் தான். இப்ப இருக்க மாதிரி கண்டென்ட் ரியாலிட்டியா இருந்தது, சூப்பரா இருந்துச்சு. ஜட்ஜஸ் நீங்க சொல்லுங்க, எப்படி இருந்தது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்? செம்மையா இருந்துச்சு. சிரிச்சு சிரிச்சு வாய் வயர்லாம் செம்மையா வலிக்குது. நாஞ்சில் விஜய் என்னன்னா செம்மையா பண்ணியிருந்தாரு. அண்ட் ஆல்சோ அக்ஷயா வந்து ரொம்ப கியூட்டா, டைலாக்ஸே கம்மியா இருந்தாலுமே செம்ம கியூட்டா பண்ணியிருந்தா. எல்லாருமே வந்துட்டு ஓவரால் செம்மையா பண்ணியிருந்தாங்க. சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். ஜட்ஜஸ் என்ன சொல்ல போறீங்க? பெஸ்ட் பெர்ஃபார்மர் கேட்றோமா? ஜட்ஜஸ் சொல்லுங்க, இந்த டீமோட பெஸ்ட் பெர்ஃபார்மரா யாரை பிக் பண்ணிருக்கீங்க? எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே ஈக்குவலி அப்ரிஷியேட்டபிள். பெஸ்ட் பெர்ஃபார்மர் குரு. 3 பெர்ஃபார்மன்ஸும் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. 3 டீமே வந்து ஸ்டாண்டிங் ஒவேஷன் வாங்கியிருக்காங்க. நல்ல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்போ ஒட்டு மொத்தமா யார் இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மிங் டீம் வாங்குவாங்க, யார் பெஸ்ட் பெர்ஃபார்மரா சூஸ் பண்ணப்படுவாங்க அப்படிங்கிறது எனக்கே ரொம்ப ஆவலா இருக்கு. அதை தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. So let's welcome our team captains and judges onto the stage. டீம் கேப்டன்ஸ், இந்த வாட்டி நம்மளுடைய ஜட்ஜஸ் 3 டீமுக்கே ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்களுமே 3 டீமுக்குமே பயங்கர பாசிட்டிவான காமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. அப்படி பார்க்கும்போது இந்த வாரத்துல யாரை பெஸ்ட் பெர்ஃபார்மிங் டீமா சூஸ் பண்ண போறீங்க? அண்ட் பெர்ஃபார்மன்சஸ் எல்லாருக்குமே ஸ்டாண்டிங் ஓவேஷன் கிடைச்சிருக்குல்ல, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து இந்த சீசன் 3ல நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் என்ன நினைச்சோம், இப்படி சேஞ்சஸ் பண்றாங்களே, எந்த அளவுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும்னு உண்மையிலே ஒரு பயம் வந்துச்சு. ஆனால் உண்மையிலே சொல்றேன், வேற லெவல் உண்மையான ஃபெஸ்டிவல்னா அது இந்த சீசன் 3 தான். அண்ட் எங்களுக்கும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் இது வரைக்கும் கேப்டன்லாம் தனியாக பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ டீமோட சேர்ந்து பண்ணும்போது எங்களுக்கும் பயங்கரமான ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு. ஒருத்தவங்க வந்து சலிச்சவங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு டஃப்பான ஒரு காம்படிஷனா இந்த 3 டீமுக்குள்ளவே போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து அவங்க எது பண்ணா கூட மென்டல் ஆக்ட் நாங்க நல்லா பண்ணிடணும், அந்த இது மட்டும் தான் இருக்கும். இப்போ அமர் டீம் நல்லா பண்ணும்போது எனக்கு என்ன தோணும், ஐயோ அவன் நல்லா பண்றானே, நான் நல்லா பண்ணணும். நாங்க பண்ணும்போது சந்தியாவுக்கு ஒரு ஃபீல் வரும். ஸோ இது எங்களுக்குள்ளால ஒரு ஹெல்த்தியான காம்படிஷனா இந்த சீசன் ஃபுல்லா கண்டிப்பா இருக்க போகுது. டெஃபினட்டா. அண்ட் ஐ திங்க் உங்களுக்கு மட்டும் கிடையாது, டீம்ஸுக்குள்ளேயுமே பயங்கர ஒரு ஹெல்த்தியான ஒரு காம்படிஷனாக தான் இந்த வாட்டி நல்ல அக்யூப் பண்ணிட்டு நிறைய ஹார்ட் ஒர்க் அப்புறம் 3 டீமே நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க எல்லாருமே ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருந்த தருணம் இப்போ வந்துருச்சு. ஸோ சொல்லுங்க, யாரை பிக் பண்ணிருக்கீங்க, எதுக்காக பிக் பண்ணிருக்கீங்க? இந்த வாரம் 3 டீமே நல்லா பண்ணாங்க. பட் இருந்தாலும் அந்த பேரை ஏன் வாயெல்லாம் சொல்ல முடியாது, நீயே சொல்லுமா? ஏன் வாயாலையும் சொல்ல முடியாது, யாரையாச்சும் சொல்லுங்க. சொல்லுங்க. நீங்க 2 பேரும் அப்ப கிளம்புங்க, தேவையில்லாம இருக்கு சொல்ல. சோ 3 பேரும் சேர்ந்தே சொல்லுவோம். சேர்ந்து என்னுடைய நண்பன் தலைமை தாங்கிய ரகலை ராஸ்கல்.
நம்மளுடைய அமரனை பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சவால்ல ஜெயிச்சு அவருடைய டீமை வந்து நிலைநாட்டியிருக்காரு. அண்ட் டு தி பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு தப்புவன் ஃபார்ம் ஸ்டே அண்ட் ரிசார்ட்ஸ் கொடைக்கானல் வழங்கக்கூடிய 5000 மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர். ஸோ வாழ்த்துக்கள் ரெகுலர் ராஸ்கல்ஸ். நம்மளுடைய அமரனை சொன்ன மாதிரியே டீமை வந்து ஜெயிச்சு வந்து முன்ன நிறுத்தியிருக்காரு. ஸோ டு த பெர்ஃபார்மன்ஸ் ஆல்சோ வாழ்த்துக்கள். அடுத்த வாட்டி இன்னும் டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றோம். ஓகே டன். ஸோ நம்மளுடைய ஜட்ஜஸும் அழகா வந்து நின்றுருக்காங்க. அவங்களுடைய நேரம் வந்துருச்சு. ஸோ பெஸ்ட் பெர்ஃபார்மரா யாரம்மா சூஸ் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க ரிதி. 3 பேர்ல ஒருத்தங்க சூஸ் பண்ணது ரொம்ப டஃப்பா இருந்துச்சு இந்த வாட்டி. ஆனா ஒருத்தங்க வந்து டௌஃபிக். ரெகுலர் ராஸ்கல்ஸ் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் டீம் மட்டும் கிடையாது, உங்களுடைய டீம்ல இருந்தே தௌஃபிக் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் வாங்குறாரு. ஸோ அவருக்கு ஏகேஎஸ் ஆட்ஸ் அண்ட் கஸ்டமைஸ் கிஃப்ட் ஷாப் விருகம்பாக்கம் வழங்கக்கூடிய 5000 மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர். ஸோ இதே மாதிரி அடுத்த வாரம் இன்னொரு ஒரு ஃபன் ஃபில்லிங்கான எபிசோட்ல உங்களை சந்திக்கும் வரை திஸ் இஸ் த என்டையர் டீம் ஆஃப் கலக்கல் காமெடி கேங்ஸ்டர்ஸ் along with விஜய் கலானி signing off. Bye bye.